Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ಗೌರ್ಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಚೆನ್ನತ್ತ ಚೆಮ್ಮನೂರು ಹಾಸ್பிட்டல் வேறு இதில் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்தால் ஹாஸ்பிட்டல் அப்படி உட்காந்து குடிக்கிறக்குள்ள சரக்கு வேற. ஒரு பயனுள்ள ஹாஸ்பிட்டல். சிவகங்கை மாவட்டம் கல்லசெம்பனூரில் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இங்கே சிகிச்சைக்கு வருகின்றனர். 24 மணி நேரமும் இயங்கி வருகிறது. வட்டார மருத்துவ அலுவலர் உட்பட 4 டாக்டர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி இரவு தயாளன் என்பவர் சிகிச்சைக்காக வந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த அவரை நண்பர்கள் அழைத்து வந்திருந்தனர். அப்போது செம்பனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டாக்டர்கள் இல்லை. தயாளன் நண்பர்கள் அங்கிருந்த அறைகளில் தேடி உள்ளனர். பிரசவ வார்டு, அவசர சிகிச்சை அறைகளுக்கு சென்றனர். அப்போது பிரசவ வார்டு அருகே டாக்டர்கள் ஓய்வு அறையில் மது பாட்டில் இருந்துள்ளது. அதன் அருகே அசைவ உணவு, நொறுக்கு தீனிகள் சிதறி கிடந்துள்ளது. அதனை செல்போனில் வீடியோ எடுத்து தயாளன் நண்பர்கள் வெளியிட்டனர். ಗೌರ್ಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಚೆನ್ನತ್ತ ಚೆಮ್ಮನೂರು ಹಾಸ್ಪಿಟಲ್ வேறு இதில் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்தால் ஹாஸ்பிட்டல் அப்படி உட்காந்து குடிக்கிறக்குள்ள சரக்கு வேற. டாக்டர்கள் அறையில் மது பாட்டில்கள் இருந்தது சர்ச்சையானது. இது குறித்து மாவட்ட சுகாதார அதிகாரி விசாரணைக்கு உத்தரவிட்டார். கடந்த 31ஆம் தேதி பணியில் இருந்த டாக்டர்கள் 4 பேர் மது அருந்தியது உறுதியானது. பார்மசி பணியாளர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு உதவியது தெரிய வந்தது. இதையடுத்து 5 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் அதே நாளில் பணியில் இருந்த நர்சுகளுக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது.